வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குரங்கும் நிலக்கடலை குடுவையும் அப்படின்னு ஒரு கதையை உங்களுக்கு பாட்டி சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய மரம் அருகில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தினமும் மரத்தில் ஏறி விளையாடி பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்து வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த மரத்தின் கீழ் ஒரு குடுவை கிடந்தது. அந்த குடுவை உள்ளே நிலக்கடலைகள் நிறைந்திருந்தன. குரங்கு அதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆஹா, என்ன சுவையான நிலக்கடலை என்று நினைத்த குரங்கு தனது கையை குடுவைக்குள் வைத்தது. அது ஒரு பெரிய பிடி நிலக்கடலையை கையில் பிடித்தது. ஆனால் ஒரு பிரச்சனை, அதன் கை முழுவதும் நிலக்கடலையுடன் வெளியே வரவில்லை. குரங்கு பல முறை இழுத்து ஆனால் கை சிக்கியே இருந்தது. அப்பொழுது அருகில் இருந்த ஒரு பறவை சொன்னது, குரங்கே, எல்லா நிலக்கடலையும் பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு கையை வெளியே எடு. குரங்கு சிறிது யோசித்த பின்னர் சில நிலக்கடலையை விடுத்துவிட்டு உடனே அதன் கையை வெளிதாக வெளியே எடுத்தது. அன்று குரங்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. அதிக ஆசை ஆபத்து தரும், பேராசை கெடுக்கும். அதன் பிறகு குரங்கு எப்பொழுதும் தேவையான அளவு மட்டுமே எடுத்துக்கொண்டது. பேராசை வேண்டாம், அளவுக்கு மீறினால் பிரச்சனை வரும். இதை நன்கு நீங்களும் புரிந்து கொள்ள வேணும் குழந்தைகளே. எப்பொழுதுமே பேராசை பெருநஷ்டம். பாட்டி உங்களை அடுத்த கதையில சந்திக்கிட்டோமா? பாட்டி கதைகள்.